திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகள் இருக்கு. இதுல 9மே டிஎம்கே தான் 2021ல ஜெயிச்சிருந்தாங்க. கிளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா. பட் இருந்தாலும் இந்த முறை 3 தொகுதிகள் அவங்க கிட்ட இருந்து பறிபோக வாய்ப்பு இருக்கு திருச்சியில இருந்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணப்பாறை திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறையும் திமுக கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது இல்லாம திருச்சி வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திமுக கூட்டணி தான் 2021ல ஜெயிச்சிருந்தாங்க. 2026ம் திமுக கூட்டணி கிட்ட தான் இருக்கும். பிகாஸ் KN நேரு அமைச்சரோட தொகுதி அப்படிங்கும் போது ஆப்வியஸா ரிசல்ட் அவங்க பக்கம் தான் இருக்கும். இது இல்லாம திருவெரும்பூர் இதுவும் ஒரு அமைச்சரோட தொகுதி தான். திமுக சார்பா 2021ல போட்டியிட்டு ஜெயிச்சது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போயும் 2026லயும் அவருக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. பிகாஸ் மினிஸ்டரோட தொகுதி சொல்லவே வேணாம். அடுத்ததான் மணச்சநல்லூர் அப்படிங்கிற தொகுதி. இதுவும் திமுக கூட்டணி தான் 2021ல ஜெயிச்சிருந்தாங்க. இப்பவும் திமுக கூட்டணி கிட்ட இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் முசிறியும் திமுக கூட்டணி 2021ல ஜெயிச்சிருந்தாங்க. 2026ம் திமுக கூட்டணி கிட்ட தான் இருக்கும். அண்ட் தென் துறையூர் தனி தொகுதி. இதுவும் திமுக கூட்டணியில் தான் இருந்துச்சு. 2026லயும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். இது இல்லாம 3 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க இழுப்பறியில தான் இருக்கு. இந்த 3ல ரிசல்ட் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு எதிராக. அதுல முதல் தொகுதி லால்குடியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா போட்டியிட போறவர் பாரிவள்ளல். இவருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் அப்படிங்கிறவங்க களமிறங்குறாங்க. இவங்க ஒரு முக்கியமான கேண்டிடேட்டா இருப்பாங்க. அதிக பணபலம் வாய்ந்தவங்களும் கூட. இது இல்லாம அதிமுகல இருந்த கூப்பா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இப்போ டிவிகே சார்பா இங்க களமிறங்குறாரு அப்படிங்கும் போது இந்த லால்குடி தொகுதியில போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னா. இங்க லீமா ரோஸ் அண்ட் கூடவே கூப்பா கிருஷ்ணன் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சாங்கன்னா ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த லால்குடி தொகுதி இப்போதைக்கு இழுபறியில இருக்கு. ரிசல்ட் யாருக்குங்கிறது இங்க தெரியல. பிகாஸ் நிறைய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் உள்ள களமிறங்கிருக்காங்க. அடுத்ததான் ஸ்ரீரங்கம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட தான் இருந்துச்சு. பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு புது கேண்டிடேட்டை களமிறக்குறாங்க. அதனால கொஞ்சம் அதிமுகவுக்கு இங்க எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த தொகுதியும் கொஞ்சம் இழுபறியில இருக்கு.